ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அரிசி மாவு வடை. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி அதுல ஒரு கடாயை வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடானதும் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் விட்டுக்கறலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அதுக்குள்ள வடைக்கு தேவையான மாவை ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுல்ல 2 முட்டையை உடைச்சு ஊத்திக்கலாம். இப்ப முட்டையை விஸ்க வச்சு இந்த மாதிரி அடிச்சு விட்டுக்கோங்க. இது கூட 1 கப் பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். இப்ப மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கறலாம். இப்ப தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமா வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே துருவின இஞ்சியும் மிளகாய் வத்தலும் சேர்த்துக்கலாம். இப்ப இதை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாம். எனக்கு ஒரு 3 ஸ்பூன் தான் தண்ணி தேவைப்பட்டது. கடைசியா 2 ஸ்பூன் தேங்காய் சேர்த்து மறுபடியும் நல்லா பிசைஞ்சுக்கலாம். இப்ப மாவு ரெடி ஆயிருச்சு. வடை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி வாழை இலையில லைட்டா எண்ணெய் தடவிட்டு நம்ம உளுந்த வடைக்கு தட்டுறாப்புல தட்டி எண்ணெயில போட்டுடலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி போட்டுடலாம். வடை ரெடி ஆயிடுச்சு. இப்ப இதை எடுத்துடலாம். மறுபடியும் எல்லா வடைகளும் இதே மாதிரி பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ எல்லா வடைகளையும் பொரிச்சு எடுத்தாச்சு. நம்மளோட அரிசி மாவு வடை சூப்பரா ரெடி ஆயிருச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.